தீர்த்தான். பிறகு ராமபிரானின் துயரத்தையும் தீர்த்தான். இப்ப பரதனுடைய துயரத்தையும் தீர்த்தான். நம்ம துயரத்தை தீர்க்க மாட்டானா? இப்ப அங்கிருந்து அனைவரும் கிளம்பினார்கள். எல்லாருக்கும் சந்தோஷம், புகழ் பண்ண எல்லாரும் வந்தாச்சு. ராமன் முதலில் யார தெரியுமா வணங்குன? முதல்ல கையை தாயாரத்தான் வணங்குன. அவதானே இவ்வளவுக்கு காரணம். இல்லைன்னா என்ன இருக்கும்? ஒரே நாள்ல ராமநாமம் சொல்லி எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பிருப்போம். இத்தனை நாள் ராமநாமம் சொல்றோம்னா என்ன காரணம்? பட்டாதி ராமனை நம்ம பாக்குறோம்னா அதுக்கு காரணம் அந்த தாய் தானே, உயர்ந்த தாய் தானே, கையை தாயார் தானே. முதல்ல வந்தோட கையை தாயார வணங்கினானா? சுமித்ரை தாயாரை வணங்கினான். தன் தாயாரையும் அனைவரையும் வணங்கி அயோத்தி மகிழ்ச்சி கடலில் திளைத்தது. நாளை ஸ்ரீராமருக்கு பட்டாபிஷேகம் என்று வசிஷ்டர் நாள் குறித்தார். எல்லாம் கேட்கலாம், ஏ தம்பி 3 நாள் முன்னாடி யாருப்பா நாள் குறிச்சா, ஏன் நடக்கல? ஐயா சொல்லுவாங்க, அரகுர ஜோசிய நாள் குறிச்சானா, அதை நடக்கலையா? இப்ப யார் குறிக்கிறா? வசிஷ்டர் குலகுரு நாள் குறிச்சா நடக்கும். நம்ம குலகுரு யாரு? அரசுவாதிகள் வசிஷ்டர் மாதிரி. அப்படி நம்ம முன்னோர்கள் பாதிசி மடம் கட்டிய நம்ம முன்னோர்கள் நேரம் குறிக்கிறாங்க, நடக்கும் தானே. பாத்தீங்களா? அப்படி நாள் குறித்தார். அனுமன் 8 திக்கிலும் சென்று எல்லா புண்ணிய திட்டங்களும் கொண்டு வந்த பிரம்மருடைய ஆணைப்படி மயன் என்ன பண்ணானாம்? பளிங்கு மண்டபத்தை அமைத்தான். ராமபிரான் சீதை தாயாரோட இருக்கார், அரியணையில இருக்கார். அது படம் கிடையாது. படம்னு பார்த்தா படம், படம் இல்ல. ராமன்னு பார்த்தா ராமன். ராமன் இங்கதான் இருக்கார். இதுல அயோத்தி. நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்க நேரம் வந்துருச்சு. 5 நாள் தர்மரத்னா ராமநாதன் வீட்டுல ரொம்ப சிறப்பா நடந்தது. அங்க ராமன் இருந்தார். இப்ப துவாதிசி மடத்துக்கு வந்துட்டாரு. இங்கேயும் 5 நாள் 10 நாள் எப்படி போனுச்சுன்னு எனக்கு தெரியல. மறந்தவாறு நான் கண்டனூர் வந்து ராமன் இந்த பக்கம் நாளைக்கு எங்க வீட்டுல இருக்கக்கூடிய கொத்தமங்கலத்துக்கு போயிடணும். நான் மறந்தவாறு துவாதிசி மடத்துக்கு வந்துடக்கூடாது. இல்ல அண்ணே வீட்டுக்கு நீங்க எப்படி கேட்டிருக்கீங்க தெரியுமா? 10 நாளும் அப்படி வந்து கேட்டிருக்கீங்க. இவங்க எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது. என்ன பண்ணானா? பளிங்கு மண்டபத்துல அழகிய பீடத்துல ராமனும் சீதை தாயாரும் அமர்ந்திருக்க இருவரையும் தேவர்கள் மங்கள நீராட்ட அரியணை அனுமன் தாங்க. ஆஞ்சநேயன் இருக்கா பாத்தீங்களா? நல்லா கெட்டியா புடிச்சுக்கிட்டேன். நீ நல்லா பாருங்க, கெட்டியா புடிச்சுக்குவேன். ஏன் தெரியுமா? நாளைக்கு யாரு வந்து ஆட்டிடக்கூடாது. ஆட்டிட்டு போயிட்டா, கொடுமலை கூலி வந்து ஆட்டிட்டு போயிட்டா, யாரும் ஆட்டிடக்கூடாது. அரியணை அனுமன் தாங்க. அங்கதன் உடைவாள் பற்ற, அங்கதனுக்கு ராமபிரான் உடைவாள் கொடுத்தாரா இல்லையா? அங்கதன் உடைவாள் பற்ற பரதன் வெண் குடை கவிக்க இருவரும் கவரி வீச விரைசெறி கமலத்தாச்சே வெண்ணெய் மண் சடையன் தங்கள் மரபிலோ. கம்ப நாட்டாளருக்கு நன்றி பெருக்கு ரொம்ப அதிகம், நன்றி உணர்ச்சி ரொம்ப அதிகம். சடையப்பவள சோறு போட்டாராம். அதனாலதான் ராமாயணம் எழுதினாராம். அதனால கண்ணீர் விட்டு அந்த நன்றி உணர்ச்சியோட நினைச்சு பார்க்கிறாரு. பாத்தீங்களா? அப்ப நான் நினைச்சு பார்க்கணுமா இல்லையா? அரசோ ஐயா அவர்கள் போட்டு வச்ச இந்த வாழ்க்கையும் சரி, இந்த ராமாயணமும் சரி, 2 அரசோ ஐயா அவர்கள் போட்டது மறக்க முடியும். என்ன சொன்ன கும்பகர்ணே? செஞ்சோற்று கடன் நீக்கணும்பா, சாதனை எனக்கு தக்கது என்ன அப்படி சொன்னா ஐயா அவர்கள் சோறு போட்டார்கள். அப்ப கும்பகர்ணனுடைய பணி எனக்கு இருக்கு. இன்னொரு பக்கம் ஐயா கிட்ட கொஞ்சோண்டு அறிவு வளர்த்திருக்கேன், 1% சரிதானே. 2 வளர்த்திருக்கேன். அந்த நன்றி இல்லாம போகலாமா? நீங்க எல்லாம் எப்படி ஆதரிக்கிறீங்க? அந்த நன்றி எனக்கு இருக்கணுமா இல்லையா? இந்த தர்மரத்தா ராமநாதன் மெய்யப்பண்ண நம்ம சுவாதிசி மடத்தின் முன்னோர்கள் எவ்வளவு பழகியது, எவ்வளவு பெரியவர்களா இருக்கீங்க தெரியுமா? ஒருத்தரையும் சொன்னா 2 நாள் சொல்லலாம். அவ்வளவு பெரியவங்க, அவ்வளவு சான்றோர்கள் நீங்க சபை. எவ்வளவு நன்றி சொன்னாலும் தகும். அப்படி என்ன பண்ணா? விரைசெறி கமலத்தாச்சே வெண்ணெய் மண் சடையன் தங்கள் மரபிலோர் கொடுக்க வாங்கி, சடையப்பவளருடைய மரபிலோர் கொடுக்க வாங்கி அரியணை அனுமன் தாங்க அங்கதன் உடைவாள் பற்ற பரதன் வெண் குடை கவிக்க இருவரும் கவரி வீச விரைசெறி கமலத்தாச்சே வெண்ணெய் மண் சடையன் தங்கள் மரபிலோர் கொடுக்க வாங்கி. வசிஷ்டனே புனைந்தான் மௌலி, வசிஷ்டனே புனைந்தான் மௌலி, வசிஷ்டனே புனைந்தான் மௌலி என்ற அளவிலே ஸ்ரீராமர் பட்டாபிஷேகம் மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. நமக்கு கிடைச்சிருக்கு கும்பாபிஷேகம் பார்த்த பலன். இன்னைக்கு 1 நாள் கேட்ட 5 நாளும் கேட்ட பலன். அப்படி ராமர் பட்டாபிஷேகம் சிறப்பாக நம்ம துவாதிசி மடத்துல 19ஆம் ஆண்டு மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. ஐயாவின் வாரிசு சேவகன் அண்ணாமலையின் சொற்பொழிவை கேட்க வந்த அனைவருக்கும் வணக்கம். கண்டனோட துவாதசி மறங்கிறான். துவாதசினா இல்லையா, 7ஆம் எல்லாரும் விரலை எடுத்து கும்பிட்டு மறுநாள் ஓய்வு எடுப்பான். அந்த ஓய்வுக்காக இந்த மரத்தை கட்டி அனைவருக்கும் ஓய்வு எடுத்து உணவு கொடுத்தாங்க.
இந்த நகரத்தார் மட்டும் செய்தார்கள். ஏன்னா இன்னைக்கு ராஜா காலத்துல அரசாங்கத்தை ஆளுறதுக்கு ராஜா சுகாதாரம் பண்றார். நம்ம நகரத்தார்கள் நல்லதாக செய்ய கொஞ்சக்காரவும் அவர் இன்னைக்கு மற்ற பெண் பிள்ளைக்கு காப்பாற்றவும் சுகாதாரம் நடக்கிறது. நம்ம நகரத்தாரை தொடர்ந்து ராமாயண நிகழ்ச்சி நடத்துறாங்க. எதுக்குதான் ராமாயண நிகழ்ச்சி? ராமாயண நிகழ்ச்சி சகோதர ஒற்றுமையை குடிக்கிறது. இன்று அந்த சகோதர ஒற்றுமை கிடையாது. நாம் அனைவரும் வருங்காலத்தில் சகோதர ஒற்றுமையை வலியுறுத்த வேண்டும். ராமாயணத்தில் ராவணனை வீரமாக காமிக்கிறாங்க. ராவணன் ஒரு சிறந்த அரசன், சிறந்த தெய்வத்துடன் சிவனுக்காக அவர் வீணை வாசிக்கும் போது வீணை அதிகம் கலைஞர்கள் நடத்தி வாசித்தார். அப்படியே வேந்தவன் மோகம் கொண்டார், காமம் கொண்டார். மோகத்தாலும் காமத்தாலும் அணிந்தார். ஆகவே நாம் யாரும் மோகம் கொள்ளக்கூடாது. அடுத்தது யார் சொன்னாலும் எல்லாரும் கேட்கக்கூடாது. அன்னைக்கு கையில் சொன்னதை பகவன் கேட்டார். அதனால்தான் இந்த போராட்டம் கொண்டு நான் அதிகம் பேச முடியாதது. எல்லாருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நடத்துகிறார்கள். இந்த பணி மீண்டும் சிறக்க வேண்டும். அந்த காலத்தில் ஒரு நல்ல நிகழ்ச்சி நடக்கணும், ஒரு காலம் வர இருப்பார்கள். இப்பூமியில் சூரியன் தங்கன் உள்ளவரை இந்த நிகழ்ச்சி தொடரும் என்று சொல்வார். அதே போன்று இந்த ராமாயண நிகழ்ச்சி உலகில் பூமியில் சூரியன் உள்ளவரை அவர் வம்சங்கள் தொடர வேண்டும் என்று ஆண்டவனை கேட்டுக்கொள்கிறேன். இறைவன் அருளால் உடல் நலம், நீராயுள், நிறை செல்லும், உயர்ப்புடன் விஞ்ஞானம் போற்றி இக்குடும்பத்தில் வாழ வேண்டும். ரெண்டாவது பகிர்ந்து கொள்ளும். இந்த ராமரை எல்லாருக்கும் நமக்கு எல்லாருக்குமே இந்த அருள் புரிவார்கள். பாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி பொருள் கிடைக்கும். நம்முடைய செய்வதற்கு ஏற்ற மாதிரி பலன் கிடைக்கும்.